ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான தோசை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கோதுமை தோசை செய்தோன்னா ரொம்ப வலுவலுன்னு வரும், ஒரு முறைன்னு வரவே வராது. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு எடுத்து செய்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வருங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செய்து கொடுங்க. சப்பாத்தி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கும் கூட கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். முக்கியமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இந்த கிறிஸ்பியான கோதுமை தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறது, கடையில் வாங்கினது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு கப்பு மெஷரிங் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு கோதுமை மாவு கப் எடுத்துருக்கிறேன். இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூட ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாதுங்க, ஏன்னா மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். தோசை மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ திரும்பவும் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஓவராலாக 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மாவை ஒரு விஸ்கு வச்சு கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல லிக்விடாக இருக்கணும். நம்ம நார்மலாக இருக்கிற தோசை மாவை விட நல்லா தண்ணியாக இருக்கணும். ரவை தோசைக்கெலாம் மாவு கரைப்போல் அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இது கூட மிக்ஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெரிய வெங்காயம், கொஞ்சமாக துருவின கேரட்டு. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது திப்பி திப்பியாக நிற்காது, நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும். அது மாதிரி இஞ்சியும் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி வச்சுருக்கிறேன். இது எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா நம்ம மாவு கூட கலந்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு சேருங்க. அது மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கேரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கூடவே இஞ்சி, கடைசியாக நம்ம உணுக்கி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கலந்ததுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஊற மாவு வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். நீங்கள் கடைசியாக தோசைக்கல்லில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியில் எடுக்கும்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். மாவை கரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். திரும்ப ஒரு முறை அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கல்லில் நல்லா சீசனிங் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்பயுமே வெங்காயம் வச்சு தான் சீசனிங் பண்ணுவேன். ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கல் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் மாவை எடுத்து ஊற்றணும். மாவு ஊற்றும் போது வெளியிலேருந்து உள்பக்கமாக ஊற்றணும். நீங்கள் மாவு ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருந்தால் தான் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். மாவு ஊற்றும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தோசை வந்து ஒரு மாதிரி சவன் தான் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு எடுத்துடலாம். நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இது வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், திருப்பியும் போட வேண்டாங்க. அப்படியே எடுத்தோம்னாலே நல்லா தோசை கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வச்சு கல்லை நல்லா சீசனிங் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். மாவு பாருங்கள், நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து வெளியிலேருந்து உள்பக்கமாக ஊற்றிருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வெளியிலேருந்து உள்பக்கமாக ஊற்றணும். நீங்கள் ஊற்றும் போதே நல்ல சவுண்டாக இருக்கணும், அதே நேரம் நல்ல ஓட்டையாக இருக்கணும் தோசையில். அந்த ஹோல்ஸில் எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நடுவுலையுமே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தோசையிலையும் சுட்டு எடுத்துக்கலாம். மெயினாக இதில் கவனிக்க வேண்டியது மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். தோசை ஊற்றும் போது கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு திருப்பி போடாமல் எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடச்சிருங்க. நார்மலாக கோதுமை தோசைலாம் செய்து கொடுத்தோன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இதுக்கு சைடிஷாக வெறுமனே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்டான கிறிஸ்பியான கோதுமை தோசையை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.